தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். நான் இன்னைக்கு ஒரு குயிக் வீடியோ போடலாம் அப்படின்னு நினைச்சேன் நான். ஏன்னா எஸ்ஐஆர் அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். தமிழ்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா சிறப்பு தீவிர திருத்தம். அதாவது என்ன, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் கள்ள ஓட்டு போடுறாங்க. இல்லைன்னா வந்து அஹ், நிறைய பேர் வந்து இறந்துடுறாங்க. அவங்க இறந்த சர்டிபிகேட்டை காட்டாதவங்களுக்கெல்லாம் வந்து ஓகே ஓட்டு இருக்கிற மாதிரி போய் நிறைய கள்ள ஓட்டு போட்டுடுறாங்க. அப்படின்றதுனால வந்து ஓகே, ஓட்டர்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்காங்களா, இந்த இடத்துல இவங்க தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து உள்ள வந்து அவங்க வந்து ஒரு ஒரு செக் பண்றாங்க. அதுதான் வந்து இதோட அதாவது வந்து கோர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. தமிழ்நாட்டுல நமக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட வந்து 7 கோடி பேர் வந்து ஓட்டுரிமை பெற்றிருக்காங்க. அது வந்து 6.5 to 7, அது வந்து எப்பயுமே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் ஓகே. இவங்கள எத்தனை பேர் வந்து உண்மையாவே வந்து ஓட்டு போட முடியும் அப்படின்றதுல வந்து ஒரு கொஸ்டினபிளா இருக்கு. நாம் வந்து அது வந்து தப்புன்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஆனால் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இங்க அப்படின்னா, இதை எப்படி ஒரு மாசத்துக்குள்ள நம்ம பண்ண முடியும், இல்லாட்டா 2 மாசத்துலயும் எப்படி பண்ண முடியும்? இப்போ நான் வந்து யுஎஸ்ல இருக்கேன். எனக்கு வந்து நான் வந்து இந்தியன் சிட்டிசன் தான். நான் வந்து 20 வருஷமா இருந்தேன். நான் வந்து ஐ டிட் நாட் சேஞ்ச் மை சிட்டிசன்ஷிப். நான் வந்து இந்தியால தான் வந்து சிட்டிசன்ஷிப். ஸோ எனக்கு ஓட்டுரிமை எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு ஒரு ஃபார்ம் வருது அப்படின்னா அந்த ஃபார்மை வந்து யார் வந்து ஃபில் பண்ணுவாங்க? இப்ப எங்க அம்மாட்ட சொல்லி இதுக்காக வந்து நான் மெனக்கிட்டு எங்க அம்மாவை கஷ்டப்படுத்தி நான் வந்து, ஏன்னா வந்து எனக்கு ஓட்டு உரிமை, எனக்கு வந்து தமிழ்நாடு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து எங்க அம்மாவை சொல்லி அந்த ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லிட்டு போட்டோ எடுத்து நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அனுப்பி உங்களுக்கு பண்றேன். என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, பட் தே ஆர் லிவிங் அப்ராட். நீங்க அமெரிக்காலேயே பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேர் இருப்பாங்க, தமிழ் பீப்புள். அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களோட ஓட்டு உரிமை எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு, இல்லையா? சரி, இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஆன்லைன்ல நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம இருந்தாலும் எத்தனை பேர் அவங்க பண்றாங்க? ஸோ இந்த ஓட்டெல்லாம் என்ன ஆக போகுது? இந்த ஓட்டெல்லாம் வந்து திருப்பியும் வந்து யாராவது ஒருத்தங்க வந்து கள்ள ஓட்டு போட்டு இது பண்ண போறாங்களா? ஏன் இவ்வளோ பெரிய ஒரு குழப்பம்? ஏன் இவ்வளோ ஒரு அவசரம்? அதுதான் நம்மளோட கொஸ்டின். எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அவசரம்? இந்த அவசரத்தினால யாரு வந்து பயனடைய போறாங்க அப்படின்றதுதான் வந்து $1,000,000 கொஸ்டினா இருக்கு, இல்லையா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் வந்து சரியே கிடையாது. இதெல்லாம் வந்து யாருமே இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. ஆனால் ஏன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு அவசரம்? அதுவும் டுவர்ட்ஸ் த எண்ட், எலெக்ஷனுக்கு ஒரு ஒரு 6 மாசம் கூட இல்ல அப்படின்னும் போது உங்களுக்கு எதுக்கு? தலைவர், நம்ம டிவிகே தலைவர் சொல்ற மாதிரி தான், ஓட்டிங் இஸ் நாட் யுவர் ரைட் பட் யுவர் லைஃப் அப்படின்றாரு. உண்மையாவே நான் தான், நம்மளை யாரை செலக்ட் பண்ணணுன்றதுக்கு நம்மளோட ஓட்டு தான் ஒரே அத்தாட்சி. அந்த ஓட்டை பறிக்க பாக்குறாங்களே, எந்த வகையில நியாயம்? இப்ப வந்து நம்ம வந்து இப்ப எனக்கு ஓட்டு இருக்கு. நான் போன வாட்டியும் வந்து ஓட்டு போட்டேன். எனக்கு வந்து இது வந்து வெரிஃபிகேஷனா, இல்ல ரீ ரெஜிஸ்ட்ரேஷனா, இல்ல நியூ ரெஜிஸ்ட்ரேஷனா, என்ன? ஏதோ ஒரு ஃபார்மை கொடுக்குறாங்க. அந்த ஃபார்மை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுன்றாங்க. நிறைய டாக்குமெண்ட்ஸை கேட்குறாங்க. ஆதார் கார்டை கேட்குறாங்க. ஆதார் கார்டுலையும் இதுலேயும் நேம் வந்து எல்லாமே சரியா இருக்கணும்னு சொல்றாங்க. எவ்வளவோ கொஸ்டின்ஸ், எவ்வளவோ விஷயங்கள். ஏன் இவ்வளோ ஒரு அவசரம் லாஸ்ட் மினிட்ல? இதை வந்து நம்ம போயிட்டு ஒரு கோர்ட்டுக்கு போனாலும், ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் ஒரு அவகாசமே கொடுக்காம, இவ்வளோ ஒரு அவசியமா இருந்துச்சுன்னா
தாவேகாவோட டிபிகேவோட ஓட்டு எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். அவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்க வந்து அவங்க ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க கொடுக்கணும். எத்தனை பேரால கொடுக்க முடியும், எத்தனை பேருக்கு வந்து அது தெரியும், எத்தனை பேருக்கு வந்து படிப்பறிவு இருக்கு, எத்தனை பேருக்கு வந்து படிப்பறிவு இல்லை, எத்தனை பேர் வந்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஃபில் பண்ணணும்னு அவங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து தெரியும். ஃபார்ம் 6 அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அந்த ஃபார்ம் 6 வந்து அவங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியுமா, அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கா? இப்போ கடைகோடி கிராமத்துல இருக்கிறவனுக்கு வந்து, அதாவது வந்து நான் வந்து சென்னையில இருந்தாலும் எங்களோட கிராமம் வந்து நாகர்கோயில்ல இருக்கு. நாகர்கோயில் உள்ள போனீங்கன்னா, ஊருக்குள்ள போனீங்கன்னா போய்கிட்டே இருக்கலாம். அந்த கடைகோடியில இருக்கிறவன் வந்து டிவிகேவோட தொண்டனா இருப்பான், அவனுக்கு அந்த ஃபார்ம் போய் சேருமா? என்ன அநியாயம் இது! யாருமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே. ஏன் இந்த அவசரம் தானே நம்ம சொல்றோம். ஏன் இந்த அவசரம்? இத வந்து ப்ராப்பரா நம்ம பண்ணணுமா இல்லையா? உங்க பூத் லெவல் ஆபீசர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சென்னையில இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? அந்த ஆபீசரை போய் காண்டாக்ட் பண்ணா அவன் கரெக்டா நம்மளை வந்து கைட் பண்ணுவாரா? ஊர்ல எல்லாம் ப்ராப்பரா கைட் பண்றதே கிடையாது. எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்கன்னு வேற சொல்றாங்க எங்க ஊர்ல எல்லாம். இந்த ஆபீசருக்கு வந்து என்ன ஒரு கவர்மெண்ட்ல இருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து அவர்கிட்ட போகுது. யங்ஸ்டர்ஸ் எல்லாமே விட்டுறாருன்னு வேற சொல்றாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நம்மள ஒரு அடி அடிக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இன்னும் அடிக்கிறாங்க. எங்க தான் போறது அப்போ? ஒரு ஒரு நியூவா ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டெப் முன்னேறி வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரா நம்ம வந்து ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னா இப்படியா பண்றது? ஒரு நியாயமே இல்லாம எல்லாரும் கேட்டா சென்னையிலேருந்து ஏசி ரூம்ல இருந்து அவங்க வந்து சொல்லிடுறாங்க, எஸ்ஐஆர் வந்து நமக்கு நல்லது. யாரு நல்லது இல்லைன்னு யாராவது சொன்னாங்களா? யாராவது நல்லது இல்லைன்னு சொன்னாங்களா? இவ்வளவு சீக்கிரமா ஏன் பண்றீங்கன்னு தானே கேக்குறாங்க. ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு ஒரு 1 இயர் ஆர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் நம்ம ஆரம்பிச்சோன்னா கரெக்டா இருக்கும். ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ், ஸோ தட் யூ ஹேவ் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம். நிறைய டைம் கொடுத்து இப்போ அவங்களுக்கு ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னா அந்த ஃபார்மை திருப்பியும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு செகண்ட் சான்ஸ், தேர்டு சான்ஸ். அதெல்லாம் இப்ப வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு நீங்க வந்து ரெஜிஸ்டர் ஆகி வரல அப்படின்னா நீங்க வந்து ஓட்டு போட முடியாத ஒரு நிலைமையில தானே நம்ம இருக்கோம். என்னையா நடக்குது தமிழ்நாடுல? இதேதான் பீகார்ல நடந்துச்சு அப்படின்னு வேற சொல்றாங்க. அதனால வந்து நான் வந்து இந்த எலெக்ஷனை வந்து ரிக்டா இல்லையா அதெல்லாம் பத்தி பேசவே வரல. அதை வந்து நான் வந்து மடைமாற்ற விரும்பவில்லை. யாரு ஜெயிச்சாங்களோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க, ஓகே, அதை பத்தி நம்ம கவலை கிடையாது. ஆனால் ஒரு வளர்ந்த மாநிலமான ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எதுக்கு உள்ள வந்து கடைசி நேரத்துல பண்றீங்க? ஏன் வந்து பீகார்ல பண்றதுக்கு முன்னாடியே, அதுக்கு முன்னாடி பண்ணும் போதே நம்ம இங்கே தமிழ்நாட்டிலே பண்ணிருக்கலாம் இல்லையா? ஏன் கடைசி நேரம்? நான் எங்க அம்மாட்ட சொல்லி ஃபார்மை வாங்கி ஃபார்மை ஃபில் பண்ணி என்னோட டாக்குமெண்ட் எல்லாம் நான் வந்து அமைச்சு இதெல்லாம் வந்து லாஸ்ட் மினிட்ல, இத்தனைக்கும் நான் போன வாட்டி வந்து ஓட்டு போட்டேன். 2024ல வந்து ஓட்டு போட்டேன். எனக்கே வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க? அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க எல்லாம் வந்து ஓட்டு உரிமை இருக்குமா இருக்காதா? இது மிகப்பெரிய தவறு. ஆனா யாரு கொஸ்டின் கேட்கறது? கவர்மெண்ட்டை யாரு கொஸ்டின் கேட்கறது? ஜென்சி வாக்காளர்களுக்கு வந்து நம்ம வந்து அதனால்தான் நம்ம தலைவர் சொன்ன மாதிரி அவங்க தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து ஒரு மெனக்கிட்டு இந்த ஃபார்ம் 6 டவுன்லோட் பண்ணி எப்படியாவது போய் போய் சேர்த்துருங்க தயவு செய்து. ஏன்னா வந்து திஸ் இஸ் ரியலி குரூஷியல். இந்த ஓட்டு, இந்த வாக்கு, இது வந்து நம்மளோட நம்மளோட உரிமை. இது நம்ம யாருக்கு ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை. இதுதான் நம்மளோட ஜனநாயகத்தை
ஜனநாயகத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இது நம்மளுக்கு. நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், நீங்க எந்த கட்சியா வேணா இருக்கலாம், ஆனால் ஓட்டு போடுங்க. உங்களோட சக்தியை நீங்க காட்டுங்க. உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்மளோட பவரை நம்ம காட்டுறதுக்கு நம்ம ஜனநாயகத்துல நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே உரிமை ஓட்டு உரிமை தான். அந்த ஓட்டு உரிமையை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும். தயவு செய்து அது யாரா இருந்தாலும் 18 இயர்ஸ்க்கு மேல யாரா இருந்தாலும் அவங்க நேரா போயிட்டு அந்த ஃபார்ம் 6 நீங்க ஆன்லைன்லயும் போய் டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்க பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அவர்கிட்ட போயிட்டு அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி அவர்கிட்ட கொடுங்க. அவர்கிட்ட கொடுக்க முடியல அப்படின்னா ஆன்லைன்லயே நீங்க எங்க போனாலும் அந்த ஆன்லைன்லயே போய் நீங்க சப்மிட் பண்ணலாம். தயவு செய்து அதை பண்ணிடுங்க. நம்மளோட ஓட்டு தான் நம்மளோட நம்மளோட தலைவரா அடுத்த லெவலுக்கு நம்ம கூட்டிட்டு போக முடியும். ஸோ இதை தயவு செய்து பண்ணுங்க. பண்ணி 2026ல நாம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த ஸ்மால் லெவல்ல நம்ம பண்ணாதான் உண்டு. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். தவறு மத்திய அரசும் பண்றது தவறு, மாநில அரசும் செய்யறதும் தவறு அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கணேஷ், நன்றி, வணக்கம்.